பிரபஞ்சம் உருவாகி நுண்ணுயிர் அளவிலே வந்து விட்டது. இந்த நுண்ணுயிர் விளக்கத்திலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நுண்ணுயிர் பல ஆண்டு காலம், பல கோடி காலம் பக்குவப்பட்டுதான் ஓரறிவுடைய சிறு புல் பூண்டாக அகவிளக்கம் பெறுகின்றது. சிறு புல் பூண்டாக அகவிளக்கம் பெறுவதற்கு எவ்வளவு ஒரு புல்லுக்கு எவ்வளவு காலம் இந்த மனிதனுக்கு, இந்த மனித உடம்பு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் சென்று இருக்க. இதை வள்ளல் பெருமானை போல யாரும் சிந்திக்கவில்லை. அதனாலேதான் பதறார். அவர் பதறார். எப்படி இந்த மனித பிறவி எடுத்த ஒரு ஆன்மா ஒரு உயிரை கொண்டு உண்ணலாம் என்று அவரை போல பதறியவர்களை நாங்கள் இந்த உலகத்திலே காண முடியாது. ஏன்னா அவர்தான் இந்த மனித பிறவியுடைய உண்மையை பரிபூர்ணமாக ஒரு அணுநிலையிலே இருந்து கொண்டு உணர்ந்து கொண்டார். ஒரு அணுநிலையிலே இருந்த மின்காந்த ஆற்றல் இந்த மனித பிறவி எடுத்த உயிராக இந்த உடம்புக்குள்ளே இருந்து வாழ்வதற்கு எவ்வளவு காலம் அடைந்திருக்கும். அப்படி கிடைத்த இந்த மனித பிறவியை நாங்கள் வீணாக்கலாமா என்று நம்முடைய வள்ளல் பெருமான் என்றும் நினைத்து எங்களுக்காக அவர் இறங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்ப சரி, இப்ப அடுத்த நிலையிலே ஓர் அறிவுடைய பரிச உணர்வு, முதலாவது அறிவு பரிச உணர்வுடைய புல்பூண்டாக, சிறிய புல்பூண்டுகளாக அந்த பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிர்கள் பல ஆண்டு காலம் அந்த நுண்ணுயிராக வாழ்ந்து ஓரறிவுடைய புல்பூண்டாக அகவிளக்கம் பெற்றன. இப்படி அகவிளக்கம் பெற்று புல்பூண்டாக கோடான கோடிதான், ஒரு வருடம் 2 வருஷம் அல்ல, புல்பூண்டாக, சிறு புல்பூண்டாக கோடான கோடி காலம் இந்த பூமியிலே அது படிப்படியாக பக்குவம் அடைந்துதான் பயன்தருகின்ற தாவரங்களாக பக்குவம் அடைந்திருக்கின்றன, பக்குவம் அடைந்தன. வள்ளல் பெருமான் இந்த இடத்தை மிகவும் உருக்கத்தோடு பேசுவார். பாருங்கள் எவ்வளவு தூரம். நாங்கள் ஒரு மரத்தை உடனே எடுத்த உடனே தரித்து விடுவோம். ஆனால் அது அந்த மரம், அந்த மரத்திலே இருக்கின்ற ஆன்மா பக்குவம் அடைவதற்கு எத்தனை கோடி ஆண்டு காலம் சென்று பக்குவம் அடைந்து அந்த பெருமரமாக, பயன்தரு மரமாக அகவிளக்கம் பெற்றிருக்கின்றது என்பதையெல்லாம் நாங்கள் இந்த நேரத்திலே சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். இதனாலேதான் உயிரை பற்றிய இரக்கம் எங்களுக்கு வர வேண்டும். இந்த உயிர் இரக்கத்தை எவன் பெற்றுக் கொள்ளுகின்றானோ அவன் தான் மனிதன். உயிர் இரக்கம் தான் திருநக சித்தியாக திறமுடைய அருள் வாழ்க்கை வாழ்ந்து திருநக சித்தியாக பக்குவம் அடைய போகுது. அது சரிதான். அப்ப முதல் இந்த உயிரை பற்றிய இரக்கம் எல்லா உயிரும் காணத்தான் வந்திருக்கின்றன. எல்லா உயிரும் இறைவன் தான்.